ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ் 2026 எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சினிமா வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ த்ரூ அவுட் என்னோட சந்தோஷமான ஜோன், ஹாப்பி ஜோன். ஸோ முடிஞ்சோடையும் ஹாப்பியாக நான் பேச போகிறேன். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஏன்னா ரொம்ப கஷ்டத்துலேயே டிமோட்டிவேட்லேயே பேசிகிட்டு இருக்கேன். பாசிட்டிவாக வானா நீங்கள் வந்துட்டு ஓகேவா. ஸோ என்ன நடந்துச்சு, ஏன் அப்படி இருந்தேன், எல்லாத்தையுமே நான் போக நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ண தெரில, ஓகேங்களா. இப்போ ஒரு படத்தை கொடுத்து அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் தரமாக பண்ணி கொடுக்குறேன். ஒரு 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 பேப்பர் மெட்டீரியல் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு கொண்டு வாங்க, தரமாக நான் சினிமா மெட்டீரியலாக மாற்றி கொடுக்குறேன். எனக்கு கிராஃப்டில் வாங்க, சினிமாக்குள்ளே வாங்க, 24 ஃப்ரேம்குள்ளே வாங்க, ஸ்க்ரீன் கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், தரமாக பண்ணுவேன். ஆனால் இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஒரு இன்ஸ்டன்டான ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுவும் நம்ம பண்ண போகிறோம், கவலைப்படாதீங்க, அதுவும் நம்ம பண்ணுவோம், ஓகேங்களா. எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ அது கற்றுக்கல. ஏன் கற்றுக்கலன்னா ஐ டேக் அ டைம். எதுக்கு டைம் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஒரு 4000-3000 படம் பார்த்தேன், ஓகே, 200-300 புக்ஸ் படித்தேன். தியரிட்டிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20-30 லொக்கேஷன் ட்ராவல் பண்ணிப்பேன். ஹிமாலயாஸ்லேருந்து இங்கே இருக்கிற திருவண்ணாமலை வரையும் ட்ராவல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒரு 4000-5000 பீப்புள்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன். என்னை யாராச்சும் அடிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்னதில்ல அட்லீஸ்ட் ஒன்று. இதையும் தாண்டி நம்ம டீச்சிங் பண்ணியிருக்கோம், ஒரு 100 பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இதில் 4-5 டேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அவங்களும் அவார்டு வாங்கிட்டாங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருக்காங்க. இதில் ஒன்னாச்சும் பண்ணிட்டு என்னை நெகட்டிவாக பேசுங்க, கிரிட்டிக்காக பேசுங்க. இதுக்கு தான் தம்பி நான் வெயிட் பண்ணுறேன். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க. எனக்கு பெரிய இஷ்யூவே இனிஷியல் டேஸ்லேருந்து இப்போ வரையும் இருக்கிறது என்ன தெரியுமா, ஈகோ. வந்தாலே அப்படியே ஒரு திமிரான ஆட்டிடியூட். என்னோட ஏடிஸ், என்னோட பசங்க கிட்ட போய் கேளுங்க எப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. திமிரே இருக்கா, ஜாலியா இருக்கும். என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பொறுத்தவரையும் ஒரே கோல் தான், ஜாலியா இருக்கணும், ப்ராசஸை லவ் பண்ணணும். இங்க எவனும் ப்ராசஸை லவ் பண்றது கிடையாது. எனக்கு பர்சனலா அது பிடிக்காது. ஒரு காரியத்துக்காக, ப்ரொடியூசருக்காக, ஆக்டருக்காக, அங்க வந்திருக்கிற ஹீரோயினுக்காக, அங்க இருக்கிற பொண்ணுக்காக பொம்பளை சோக்கு கேக்குது, பொம்பளை சோக்கு அந்த மாதிரி அந்த ப்ராசஸை லவ் பண்ணாம தேவையில்லாத ஃபேக்டர்ஸ்க்காக நீங்க ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் என்னோட ஸ்பாட்ல அப்படி இருக்காது. த்ரூ அவுட் நம்ம என்ன பேப்பர்ல ஒர்க் பண்றோமோ அதுக்காக ஃபீல்டு பண்ணுவோம். அந்த பேப்பர்ல இல்லைனாலும் ஃபீல்டுல சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். கண்டிப்பா சொல்றேன், அதுக்கு தான் என்னோட கோலே. ஆனா அது இருக்க விடுறது இல்லை, எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு என்னன்னா ஃபீல்டுல சந்தோஷமா இருக்க விடலைன்னா நான் செம்ம கடுப்பாயிடும். ஏன்னா நான் ஃபிலிம் மேக்கரா நான் வந்ததுக்கு காரணம் ரிட்டன் அண்ட் டைரக்டர் போய் வாங்குறது தான். எல்லாரும் அதுக்கு தான் வரும். பட் அதையும் தாண்டி நான் எங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னா நான் ஃபீல்டுல. ஏன்னா நான் எழுதின கதைங்க, நான் உருவாக்கின விஷயங்க, நான் என்னோட கற்பனைங்க, அதுக்கு நான் உயிர் கொடுத்துருக்கேங்க. அந்த இடத்துல நான் நீ நிம்மதியா இருக்க விடுங்க. உனக்கு அது தெரியல, இது தெரியல, ஒரு ஃப்ரேம் மேக்க தெரியல, ஒரு ஷார்ட் பண்ண தெரியல, ஒரு ஷார்ட் லிஸ்ட் போட தெரியல, ரைட்டிங் பண்ண தெரியல, இப்படிலாம் சொல்லும் போது வரக்கூடாதான், நம்ம கத்தக்கூடாதான், பேசக்கூடாதான், நிற்கணுமா? எப்படி முடியும்? அதனாலதான் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் நம்ம ஃபீல்டுக்கு போனா வேலை நடக்கணும். யாரும் தேவையில்லாத இந்த லூசுத்தனமான டாக்ஸ் பேசுவானுங்களே, அவனுங்களை அடிக்கணும், ஓகேங்களா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இனிமேட்டு என் ஷூட்டிங் ஸ்பாட்ல அது இதுன்னு ஏதோ பேசினானா, உனக்கு இது தெரியுமா, அது தெரியுமா அப்படின்னு கேட்பேன். உங்களுக்கு யாருக்கும் வச்சுக்கோ, கிம்கிடோ பத்தி தெரியுமா, டோஃபிசம் பத்தி புக்கு இருக்கு தெரியுமா, சேப்பியன் சொல்லி ஒரு புக் இருக்கு, அது தெரியுமா? தெரியாது, ஒத்துக்கோங்க. இதையும் தாண்டிலாம் நிறைய சொல்லுவேன். நான் உங்களை கொஸ்டின் கேட்டு ஏதோ நான் பேரை சொல்லி உங்களை பயமுடுத்த வரும்ல, நானும் அந்த மாதிரிலாம் பயந்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பயமுடுத்த மாட்டேன், டோன்ட் வரி, ஓகேங்களா. பட் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்றேன். 2025 ஆரம்பிக்கும் போதே இவன் சொல்லி கொடுக்குறேன் போய் ஏமாத்துறான்னு சொல்லி அடிச்சான். அதுக்கப்புறம் சென்னையில இறங்கினேன், சோறு தண்ணி இல்லாம சுத்தி ஒரு ஷார்ட் ஃபிலிமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். அதுல கெட்ட வார்த்தை இருக்க சொல்லி கிரிட்டிக் வந்துச்சு. அந்த கிரிட்டிக்கையும் உடைச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை பண்ணி முடிச்சேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரிட்டிக் மறைஞ்சிச்சு. ஆனா அதையும் தாண்டி இந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கிற விஷயம், இந்த படம் முழுக்க நான் பண்ணல, தருண் சொல்லி ஒரு பையன் பண்ணான். இதுல கேமரா ஒருத்த பையன் பண்ணான், மணிரத்னம் சொல்லி. இவனுக்கு 2 பேர் தான் பில்லர் மாதிரி இந்த படத்தை கொண்டு போனானுங்க. அண்ணனை பார்த்துக்கிட்டாங்க. டே தம்பி, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அண்ணன் தான் உங்களை கூட்டு போனேன்னு சொல்லி. அண்ணன் கூட்டு போல, நீங்க தான் என்னை கூட்டு போனீங்க. இதை நான் உங்ககிட்ட டேரெக்டா இது வரையும் நான் சொன்னது கிடையாது. இப்போ நான் சொல்றேன், இந்த படத்துக்கான முழு கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் வரும். சும்மா இந்த சேனல் வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்தேன், அவ்வளோதான். இதை நான் உணர்ந்து நான் சொல்றேன். அந்த பசங்க நிஜமாலுமே எனக்கு நான் சொல்றேன், நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன். அந்த மணிரத்னம் பையன் என்னோட ஸ்டூடெண்ட், செம்மையா பண்ணுவான், என்னை விட திறமைசாலி ஆகலாம். என்னன்னா அண்ணனுக்காக வந்தேன்றானு, அண்ணனுக்காக. இப்ப நான் பொள்ளாச்சி சந்திப்பு போயிருந்தேன்.
பொள்ளாச்சி சந்திப்புல வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றதை தாண்டி இருக்கிற ஆடியன்ஸ் தாண்டி செல்ஃபி எங்க அம்மா கேட்பாங்க, யாரா வந்துட போறா உனக்காக, யாரா வந்து நின்ற போறா, வந்து நின்னானுங்க பசங்க, வந்து நின்னானுங்க ஒரு 2 பிள்ளைங்களும் வந்து நின்னாளுங்க. பொண்ணுங்களையும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இதுல மேல அடி வச்சிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொண்ணுங்க எனக்கு வந்து அண்ணா அப்படின்னு பேசுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ஐ வாண்ட் திஸ், இதுதான் எனக்கு வேணும். ஒரு ஃபில்ம் மேக்கரா, ஒரு கிரியேட்டரா, ஒரு என்ன வேணும், யாருன்னே தெரியாத மக்களிடம் போய் பேசணும், அவங்க நம்ம கிட்ட வந்து பேசணும். அதுக்கு நம்ம ஒரு படைப்பு பண்ணணும், இல்லை நம்ம பேசணும். என் படைப்புனால சில பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, அதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அதெல்லாம் பெரிய சந்தோஷம். அது இதெல்லாம் பெரிய, இதுக்கு மேல சந்தோஷம் இல்லை. பட் எனக்கு அந்த செல்ஃபி மூமெண்ட் எல்லாம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அங்க நம்ம ஜெயிக்கல, பொள்ளாச்சி சந்திப்புல நம்ம ஜெயிக்கல, நம்மளுக்குமே ஆறுதல் பரிசு மட்டும் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த பசங்க, உண்மையாலுமே சொல்றேன், என்னை மாத்திட்டீங்கடா. உங்களுக்காக தான்டா 2026ல கண்டிப்பா 2 விஷயம். இப்போ நான் வந்து பவுண்ட் எழுதி முடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் ப்ராப்பரா எழுதி முடிச்சிருக்கேன். என்னென்ன நான் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூசர் போய் ட்ரை பண்ண போறேன் பேரலா. நீங்க எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணீங்கல்ல, ஸோ அட்வைஸ் பண்ணதை நான் ஏன் பண்ணலைன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த விஷயம்லாம் நான் அட்டைன் பண்ணா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. இப்போ என்கிட்ட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பீக்ல இருக்கு. இப்போ என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் போயிட்டனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஓகேங்களா? இப்போ என் கூட இருந்தாங்கன்னா அவங்களை மெயின்டைன் பண்ணும், ஃபோன் பண்ணும், டெக்ஸ்ட் பண்ணும், கால் பண்ணும், அவங்களை கைக்குள்ளேயே நான் வச்சுக்கணும். இனிமேட்டு அவசியமே இல்லை, அவங்க பாட்டு பறந்து போயிட்டாங்க, டாடா பை பாய் அப்படின்ட்டேன். ஸோ இனிமேட்டு எமோஷனலான எந்த ட்ராமாவும் நம்ம கிட்ட கிடையாது. ஒரே ஒரு ட்ராமா தான், படம், சினிமா. ஸோ பண்றேன். ஸோ நீங்கெல்லாம் வாங்க, வருவீங்களா? கூப்பிட்டா உங்ககிட்ட தான் கேட்குறேன், நான் கூப்பிட்டாலாம் வருவீங்களா? உங்களுக்கு வந்து கலர் லைட்லாம் வேணும், பெரிய பெரிய ஆள்லாம் வேணும், சென்னையில் இருக்கணும், காசு இருக்கணும், ப்ளீஸ் இதை விட்டுருங்களேன். என்னை மாதிரி இன்னொரு பையன் வரலாம்ல, ஏதோ ஊர்ல இருந்து என்னை மாதிரியே கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து பேசலாம்ல. அந்த மாதிரி பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பசங்க நல்லா பண்றாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் பெருசா பழக்கம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் என்னை பார்த்தா வித்தியாசமா தெரியும். ரைட்டர்ஸா இருக்கிறவங்க, கிரியேட்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு புரியும். அது என்னன்னா, நான் த்ரூ அவுட் என்னோட சிஸ்டத்துல, நான் பேப்பர்ல ரிசர்ச்ல தான் நான் இருக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் இங்க உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறது, புரியுதுங்களா? இது நான் மாறி இருக்கேன். இது வந்து இந்த 1 மாசம் 2 மாசம் என்னை மாத்தி இருக்கு. ஒரு ஃபுல்லா இதுக்குள்ளே ஊறிட்டேன். எனக்கு இதை விட்டா வேற வேலை தெரியாது, அந்த நிலைமையில இருக்கேன். அதுதான் நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எங்க அம்மா. ஸோ நான் எந்த வீடியோலையும் நான் சொன்னதில்லை. என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷமா தெரியுமா, எங்க அம்மா 7 வருஷம் 8 வருஷமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்க அம்மா ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, டேய் தம்பி, நீ பாட்டி இப்படி பைத்தியக்காரனாட்டா பண்ணிட்டு இருக்கீடா, எப்படா ஜெயிப்பா? எங்க அம்மா கேட்பாங்க, அம்மா ஜெயிச்சிருவான், இந்த வருஷம் ஜெயிச்சிருவான்ட்டு. எல்லா வருஷமும் ஏமாத்திட்டு. ஆனா காலம் ஓடுதுங்க. இப்ப நான் வந்து காலேஜ் டேஸ்ல இருக்கும்போது சொன்னப்ப பிரச்சனை இல்லை. காலேஜ் முடிஞ்சு 4-5 வருஷம் ஆகுது. வீட்டுக்கு நான் 1 ரூபா கூட கொடுக்கலங்கிற கில்ட்டை தாண்டி எங்க அம்மா என்ன நம்புறாங்க. அந்த உயிரை என்ன நம்புது. அதுக்கு சினிமா கூட தெரியாது, அது தியேட்டர் கூட போனதில்லை எங்க அம்மா. என் பையன் பண்ணுவான், நம்புறாங்க. அவங்களுக்காக தான் நான் பண்றேன். உன் பையன் வந்து டைரக்டர் ஆயிட்டான்னு சொல்லி 2026 எண்டுல சொல்லுவாங்க, சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லணும், வேற ஏதோ பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, தங்கச்சி தான். ஸோ நான் சென்னையில போயிட்டு கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன்ல, சென்னையில போயிட்டு கஷ்டப்படுறப்பான்னா நான் நல்லா வேண்டிட்டு இருக்கேன், நீங்க ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு சொன்னனாலதான் நான் ஜெயிச்சேனோ என்னவோ, நான் போய் நம்பிட்டு இருக்கேன். இப்போ வரையும் இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்களேன், போங்களேன், ஒரு பொண்ணுதான் ஒருத்த சேனல் பண்ணுவானா? நான் பண்ணுவேன். அன்பு எங்க கிடைச்சாலும் நான் ஓடிடுவேன். அன்புக்கு நான் எப்பயுமே அடிமை தான். எனக்கு ஒருத்தர் 2 பேர்ல இல்லை, ஒரு 10 பேர் 20 பேர்ல இல்லை, 30 பேர் 40 பேர் 50 பேர் 60 பேர் இல்லை, ஒருத்தர் எனக்காக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்காக நான் ஜெயிப்பேன். 3வது சில பேர், அந்த சில பேர் யாருன்னு நான் சொல்ல, அந்த சில பேர் என்னை கலாய்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி செய்வார்கள். ஆனா உள்ளார மச்சான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட படீஸ் எல்லாருக்காகவும் நம்ம ஜெயிக்கிறோம். அதே மாதிரி நம்ம நிறைய சேனல் கூட கொலாபரேட் பண்ண மாட்டேங்கிறோம், யார் கூடயும் சேர மாட்டேங்கிறோம் அப்படின்னா இனிமேட் சேருவோம், சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நான் இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டேன், ஓகேங்க. நான் சொன்னது ஒன்னாச்சும் பண்ணிடுவாங்க. பட் என்ன சொல்றேன்னா, ஈகோ இனிமேல் நம்ம முன்னாடி வந்ததுன்னா அடிப்பேன். பட் மற்றபடி அன்பால வந்தீங்கன்னா ஆதரிப்பேன்.
இதுதான் நம்மளோட மோட்டோ கோல் ஐடியாலஜி. நம்மளை பொறுத்தவரை ஜாலியாக இருக்கணும், ப்ராசஸோட இருக்கணும், ஹாப்பியாக ஃபீல்டில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நிம்மதி ஒருத்தர் அடிச்சானா திருப்பி அடிச்சிடணும். புரியுதா? நான் கெட்டவன் தான், ரொம்ப கேவலமானவன் தான், ஒரு நெகட்டிவான பர்சன் தான், ஐ எம் அக்செப்ட். நான் வில்லன் தான், ஐ எம் அக்செப்ட். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப. என்ன சொல்லணும்னு நினைச்சேன், ஒன்னே ஒன்று மறந்துட்டேனே, லிஸ்ட் போட்டுருந்தேன். ஓகே, இந்த ஃபைனல் எல்லாருமே சைலன்ஸா இருக்கு. என்ன விஷயம்னா, ப்ரொடியூசர் சார் இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். இனிமேட்டு நம்ம பவுண்ட் எழுதி முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சிட்டோம். இனிமேட்டு நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம போய் மீட் பண்ண போகிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக முடிஞ்சா ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுவும் இல்லைன்னா உங்க கூட சேர்ந்து படம் பண்ண போகிறேன், பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ என்ன இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கொடுக்குறேன், நீங்களே டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி கீழே கொடுக்குறேன், கீழே கொடுக்க லிங்க் அங்கே டச் ஆகலனாலும் போய் ப்ளீஸ் அங்கே போய் பாருங்க, அங்கே தான் வரும். இங்கெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் 4 நம்பர் வாங்கிட்டு பேச முடியாது. ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுதான் கோல். ஒன்று, நான் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன், இல்லை அசிஸ்டண்டாக போகிறேன், இல்லாட்டி நான் உங்களை வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ யாரோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ப்ரொடியூசரோட கான்டாக்ட்லாம் இருக்குது, ரெஃபர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட ஆஃபரை நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் மை பவுன் ஸ்கிரிப்ட். ஐ நீட் அண்ட் ஜஸ்ட் 10 நிமிட்ஸ் கால். ஒரு 10 நிமிஷம் கால் கொடுங்க. நான் வந்து என்னோட ஸ்டோரியோட ஒன்லைன் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா நான் பாட்டு வெளியே வந்துடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை. 3வது, என்னோட ஷூட்டை 30 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் தெரியாது, பட் ப்ரொடக்ஷன் 30 டேஸில் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் முடிக்கிற அளவுக்கு ரஷ் பண்ண போகிறதில்ல, நல்லா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஷியலாகவும் நான் ஸ்டேபிள் பண்ணிக்கிறேன், பிஸ்னஸாகவும் நான் பார்த்துப்பேன். அண்டு மார்க்கெட்டிங்கில் முடிஞ்ச வரையும் என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ நான் ஒர்க் பண்ணுறேன். எவ்வளோ இடத்துக்கு நான் போக முடியுமோ நான் போய் என்னோட படத்தை நான் காட்டுறேன். ஃப்யூச்சர் ஃபிலிம் பொறுத்தவரையும் எனக்கு சேல்ஸ் ஆகணும். ஏன்னா சேலுங்கிறது பணம் மட்டும் இல்லை, அதை பார்த்துருக்காங்கன்னு ஒரு அர்த்தமும் வருது. என் படத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்புகிறேன். அதுக்காக தான் உழைக்கிறேன், ஓடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன். இது எனக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா பசங்களுக்கான வாய்ப்பு. சென்னையில் இருக்கணும், கையில் காசு இருக்கணும், யாரையாச்சும் தெரிஞ்சிருக்கணும், இப்படிங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை தாண்டி சும்மா கேமரா எடுத்து வச்சு உட்காந்து பேசினாலும் வாய்ப்பு கிடைக்கும். உண்மையான ஜென்யூனாக இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் அந்த ஒன் சான்ஸ். ஸோ இந்த ஒன் சான்ஸ் தான் இந்த வருஷத்தோட என்னோட டேக்லைன், ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே த ஒன் சான்ஸ். தேங்க்யூ ஆல், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? ஹாப்பி, பாய்.